ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து 8th சோஷியல் சயின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் லெசன் வந்து பார்ப்போம். ஐரோப்பியர்களின் வந்து வருகை. இது வந்து ஒரு முக்கியமான லெசன் தான். குரூப் 4லையுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஈவன் குரூப் 2க்கும் வந்து ரொம்ப முக்கியம்தான், பார்த்துக்கோங்க. ஐரோப்பியர்கள் வந்து வருகை. ஃபஸ்ட்டு அறிமுகம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 18, 19ஆம் நூற்றாண்டுகளில் வந்து இந்தியாவுக்கு வருகை புரிந்த வெளிநாட்டு பயணிகள், வர்த்தகர்கள்லாம் வந்து அவங்களோட அனுபவங்கள், உணர்வுகள்லாம் ஒரு ஆதாரமாக வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆதாரத்தை வச்சு தான் வந்து நம்ம நாட்டோட வந்து செல்வ செழிப்பெல்லாம் வந்து ஐரோப்பியர்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அது மூலமாக வந்து நம்ம நாட்டுக்கு வந்து வணிகம் வந்து மேற்கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருக்கதா வந்து அறிமுகத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க. நவீன இந்திய ஆதாரங்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த நவீன இந்தியாவின் வரலாற்று ஆதாரங்கள் வந்து நாட்டின் அரசியல், சமூக, பொருளாதார மற்றும் கலாச்சார முன்னேற்றங்களை பற்றி அறிய நமக்கு உதவுகின்றன அப்படிங்கிறாங்க. அந்த ஆதாரங்கள் மூலமாக தான் நம்ம எவ்வளோ செல்வ செழிப்பாக வந்து அந்த காலத்தில் இருந்திருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் அறிய முடியுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தொடக்க காலத்தில் இருந்தே போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், டேனியர்கள் மற்றும் ஆங்கிலேயர்கள் தங்களுடைய அலுவலக செயல்பாடுகள்லாம் தங்களது அரசாங்க பதிவேடுகளில் வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. பராமரிக்கப்பட்ட அவர்களது பதிவுகள் மூலம்தான் இந்தியாவுக்கும் அவங்களுக்கும் என்ன அவங்க வந்து எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. அதனால தான் நம்ம இந்தியாவுக்கும் அவங்களுக்கும் வந்து என்ன ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியுது. அதுக்கெல்லாம் முக்கியம் வந்து அந்த ஆதாரங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க. முக்கியமாக எங்கே இருக்குது அப்படின்னா, லிஸ்பன், கோவா, பாண்டிச்சேரி மற்றும் வந்து சென்னை ஆகிய இடங்களில் வந்து ஆவண காப்பகங்களில் வந்து இந்த மாதிரியான ஆதாரங்கள் வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து லிஸ்பனுங்கிறது வந்து நம்ம இது கிடையாது, அது வந்து போர்ச்சுகல்னு நினைக்கிறேன் லிஸ்பன். அது அடுத்து வந்து கோவா, நம்ம ஏரியா அப்படின்னா இந்தியாவில் வந்து கோவா, பாண்டிச்சேரி, சென்னை அதிலெல்லாம் வந்து அந்த ஆவண காப்பகங்கள் வந்துருக்கு. அது மூலம் வந்து ஐரோப்பியர்களுக்கும் இந்தியவர்களுக்கும் உள்ள என்ன தொடர்பு அப்படின்னு வந்து கண்டுபிடிக்க முடியுது அப்படிங்கிறாங்க. இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கும்போது எப்படி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாம் சம்மந்தமாக நீங்கள் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இதை வந்து இந்த கொஸ்டினில் இதில் எப்படி கேட்க வாய்ப்பு இருக்குன்னா, அவங்க முதல்ல வந்து எங்கெங்கே வந்து அவங்களோட வணிக மையம் அமைச்சாங்கன்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லையா, அந்த கோட்டைகள் வந்து எந்த ஏரியாங்களில் வந்து நிறுவியிருக்காங்க, எந்த ஆண்டில் நிறுவியிருக்காங்க அப்படின்னு வாய்ப்பு இருக்குது. அடுத்து இதில் என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆர்டர் வைஸ் வந்து யார் யார் வந்திருக்காங்க. இதில் பொறுத்தவரை ஃபஸ்ட்டு போர்ச்சுகீசியர்கள் வருவாங்க, அப்புறம் டச்சு வருவாங்க, அடுத்து தான் வந்து ஆங்கிலேயர்கள் வராங்க, அதுக்கப்புறம் டேனியர்கள் வருவாங்க, ஃபைனலாக தான் வந்து ஃப்ரெஞ்சுக்காரர்கள் வந்து வருவாங்க. ஸோ வந்து இது வந்து காலவரிசைப்படுத்துங்க அப்படின்னு கூட வந்து கேட்கலாம். நீங்கள் வந்து படிக்க போகிறதுக்கு முன்னாடி இது மாதிரியான கேள்விகள் வந்து எப்படி வரும்போது எப்படி ஆன்சர் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி எப்படி படிக்கணுங்கிறதான் உங்களோட ஸ்மார்ட் ஒர்க் வந்து இருக்குது. ஏன்னா பார்க்க புக் வந்து பெருசாக இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். பட் வந்து நீங்கள் எப்படி பாயிண்ட்ஸ் எடுத்துக்கணுங்கிறதுல வந்து அந்த பாடத்தையே நீங்கள் வந்து குறிக்கிறலாம். இப்போ வந்து உள்ளே போவோம். ஃபஸ்ட்டு ஆவண காப்பகங்கள்லாம் எப்படி ஐரோப்பியர்களுக்கும் இந்தியவர்களுக்கும் உள்ள தொடர்புகளை பற்றின ஆதாரங்கள் வந்து எந்தெந்த ஏரியாவில் இருக்குது அப்படின்னா, லிஸ்பனில் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, கோவா, பாண்டிச்சேரி, சென்னையில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதில் வந்து எழுதப்பட்ட ஆதாரங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அச்சு இயந்திரம் கண்டுபிடிப்புக்கு பின் தான் பல்வேறு மொழிகளில் வந்து எண்ணற்ற புத்தகங்கள் அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டன. ஸோ அந்த ஆதாரங்கள்ங்கிறது எப்படி அப்படிங்கிற அச்சு இயந்திரம் வந்ததுக்கப்புறம் தான் பல்வேறுபட்ட மொழிகள்லாம் வந்து அச்சடிக்கப்பட்டு அதன் மூலம் ஆதாரங்கள் வந்து நம்ம வந்து பெறப்பட்டிருக்காங்க. அதன் மூலம் வந்து இந்தியா மற்றவங்களோட உள்ள வணிக தொடர்புகள்லாம் வந்து கண்டுபிடிக்க முடியுது. அதுக்கு வந்து மெயினாக உதவியாக இருந்தது வந்து அச்சு இயந்திரம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் வந்து அது முக்கியமாக வந்து மார்க்கோ போலோ வந்து இருக்காங்களா, அவங்க தான் வந்து நம்ம நாட்டில் வந்து எவ்வளோ செல்வ செழிப்பு மிக்க வந்து இருக்குது அப்படிங்கிற குறிப்புகள் இருக்குது. அந்த குறிப்புகள் மூலமாக தான் ஐரோப்பியர்கள் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. குறிப்பாக வந்து நான் சொல்லப்போனால் மார்க்கோ போலோ வந்து அதிகமாக வந்து யாரை பற்றி எழுதியிருப்பாங்கன்னா, பாண்டியர்கள் பற்றி வந்து எழுதியிருப்பாங்க. நம்ம இன்ன வரையும் பார்த்தோம் 7th 6th நம்ம பார்த்ததுலேருந்து மார்க்கோ போலோ வந்து பாண்டியர்களோட செல்வ செழிப்பு மிக்க நகரங்களை பற்றி வந்து நல்லா தெளிவாக வந்து எழுதியிருந்திருப்பாங்க. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, அவர் வந்து இந்தியாவில் உள்ள ஏராளமான செல்வத்தை பற்றி வந்து அவரோட ஆதாரங்கள், அவரோட குறிப்புகளில் வந்து இருந்திருக்கு. அது மாதிரியான ஆதாரங்களை பார்த்துட்டு தான் வெளிநாட்டு ஆட்கள் வந்து இந்தியாவுக்கு வந்து வாணிகம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கதை வந்து சொல்கிறாங்க. ஐரோப்பியர்கள் இந்தியாவை நோக்கி ஈர்த்ததுக்கு காரணம் வந்து இந்த மார்க்கோ போலோ அவரோட குறிப்புகள்லாம் வந்து ஒன் ஆஃப் தி ரீசன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. வரலாற்று குறிப்பு ஆவணங்கள்ல வந்து முக்கியமாக வந்து யாரோட ஆவணங்கள் வந்து இருக்குன்னா, ஆனந்தரங்கரோட ஆவணம் தான் வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. இவர் வந்து யார் அப்படின்னா, இவர் வந்து பாண்டிச்சேரி இந்த பிரெஞ்சு வர்த்தகத்துலேருந்து மொழிபெயர்ப்பாளராக வந்து இருந்திருக்காரு, ஒரு டிரான்ஸ்லேட்டராக வந்து இருந்திருக்காரு அப்படிங்கிறாங்க. 1736 1960 வரை வந்து அவர் எழுதிய பிரெஞ்சு இந்திய உறவு முறை வந்து
அன்றாட நிகழ்வுகளின் குறிப்புகள் வந்து அந்த காலத்தை பற்றி அறிஞர் வந்து முடியுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து என்னென்னா ஆனந்தர் இவரை கூட வந்து இந்தியாவின் பெப்பிஸ்ன்னு கூட வந்து சொல்லுவாங்க. ஆனந்தரங்கர் இவர் வந்து என்ன பாண்டிச்சேரி வர பாண்டிச்சேரி, அதான் பாண்டிச்சேரினா ஃப்ரெஞ்சுக்காரர்கள் யாருன்னா ஃப்ரான்ஸ் நாட்டவர் தான் ஃப்ரெஞ்சுக்காரர்கள்னு சொல்லுவாங்க. அவங்களோட ஆதிக்கம் அதிகமாக இருந்தது வந்து பாண்டிச்சேரி. அந்த அப்போ வந்து 1736லேருந்து 60 வரை உள்ள இவரோட குறிப்புகள் வந்து பிரெஞ்சு முறையை வந்து பிரெஞ்சுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள தொடர்பு வந்து அறிந்து கொள்ள வந்து உதவியாக இருந்தது. யாரோட குறிப்புகள் அப்படின்னா ஆனந்தரங்கரின் குறிப்புகள். அவரை வந்து இந்தியாவின் பெப்பீஸ்ன்னு கூட வந்து சொல்லுவாங்க. இதுதான் இதில் உள்ளது. அடுத்து ஆவண காப்பகங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வரலாற்று ஆவணங்கள் பாதுகாக்கப்படும் இடம்தான் வந்து ஆவண காப்பகம் அப்படிங்கிறாங்க. டெல்லியில் தான் வந்து இந்திய தேசிய ஆவண காப்பகம் வந்து இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க, இது வந்து ஒரு கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்திய தேசிய ஆவண காப்பகம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, நமக்கு டெல்லியா கல்கட்டாவாங்கிறது வந்து குழப்பம் வந்துடும். டெல்லி நோட் பண்ணிக்கோங்க. இந்திய அரசின் ஆவணங்களை வந்து பாதுகாக்கும் முதன்மையான காப்பகம் வந்துன்னா புதுடெல்லி அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்க, ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட் என்பவர் தான் இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார் அப்படிங்கிறாங்க. இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை யார் அப்படின்னா ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட். நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து தேசிய அளவில் வந்து டெல்லியில் இருக்குன்னு பார்த்துருக்கோம். தந்தை யாருன்னு சொல்லியிருக்கோம், ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட் சொல்லியிருக்கோம். இப்போ தமிழ்நாடு ஆவண காப்பகம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சென்னை பதிப்பாசனம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது எங்கே இருக்குது? சென்னையில் இருக்குது. சென்னைங்கன்னா அந்த தென்னிந்திய சரௌண்டிங்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த தென்னிந்திய மிக பழமையான மிகப்பெரிய களஞ்சியங்களில் வந்து அது இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா அந்த ஆவண காப்பகத்தில் வந்து டச்சு, டேனிஷு, பாரசீக, மராத்திய நிர்வாக பதிவுகளின் தொகுப்புகள், ஃப்ரெஞ்சு, போர்ச்சுகீஸு, தமிழ், உருது போன்ற மொழிகள், பல்வேறுபட்ட மொழிகள் வந்து இருந்திருக்கு. உள்ள நூல்கள்லாம் வந்து அந்த ஆவண காப்பகத்தில் வந்து இருந்திருக்கு. ஏன்னா வந்து என்ன உங்களுக்கு வந்து என்ன இங்கிலாந்து, டென்மார்க்கும் இருந்திருக்காங்க, ஃப்ரெஞ்சுக்காரங்களும் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க பார்த்தினா எல்லா நூல்களுமே வந்து அந்த ஆவண காப்பகம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஆவண காப்பகத்தில் வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. தமிழ்நாடு ஆவண காப்பகத்தில் 1842ஆம் ஆண்டு டச்சு பதிவுகளின் தொகுப்புகள் வந்து உள்ளன. அதுலேயும் வந்துன்னா எந்த ஆண்டு உள்ள டச்சு பதிவுகளின் தொகுப்புனா 1842 அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கொச்சி, சோழமண்டல கடற்கரையில் உள்ள இடங்களின் தொடர்புடையது. அந்த தொகுப்புகள் வந்து எதுக்கான தொடர்புடையதுன்னு சொல்கிறாங்க. இதே 1857லேருந்து 1845 வரையும் காலப்பகுதியை உள்ளடக்கியது வந்து டேனிஷ் தொகுப்பு. இந்த பதிவுகள் வந்து டேனிஷோட பதிவுகள் வந்து எது அப்படின்னா 1777 டு 1845 காலப்பகுதியை வந்து உடையது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 1842ங்கிறது டச்சு பதிவை சொல்கிறாங்க. 1777 டு ஏன்னா ஃபைனலாக தான் வந்துடுவாங்க டேனியர்கள். அந்த இயரை நீங்கள் அப்படி நோட் பண்ணிங்கன்னா கூட தெரியலனா கூட பின்னாடி தூக்கி போட்டுடலாம். ஸோ வந்து லாஸ்ட்டாக வந்தது வந்து டேனியர்களாக தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. 1777 டு 1845 காலப்பகுதி வந்து உள்ளடக்கியது அப்படிங்கிறாங்க. டாட்வெல் என்பவரின் பெரும் முயற்சியால் 1917ஆம் ஆண்டு சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் வந்து வெளியிடப்பட்டது. எப்போ இந்த சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் வந்து வெளியிடப்பட்டது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1917. அதை யார் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா வந்து டாட்வெல் என்பவர் தான் வந்து வெளியிட்டிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த புனித டேவிட் கோட்டை வந்து எங்கே இருக்குது அப்படின்னா கடலூர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய கட்டடக்கலையின் கலை அம்சம் மற்றும் தொழில்நுட்பத்தின் சான்றாக வந்து புனித பிரான்சிஸ் ஆலயம். இது வந்து பொருத்துகளை கேட்கலாங்க. ஏன்னா வந்து புனித ஜார்ஜ் கோட்டை வந்து சென்னை நம்ம தெரிஞ்சிடும். ஸோ டேவிட் கோட்டை நோட் பண்ணிக்கோங்க, கடலூரில் வந்து இருக்குது. புனித பிரான்சிஸ் ஆலயம் வந்து கொச்சியில் வந்து இருக்குது. லூயிஸ் கோட்டை வந்து பாண்டிச்சேரியில் வந்து இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்திய கட்டிடக்கலையின் கலை அம்சம் மற்றும் தொழில்நுட்பத்தின் சான்றாக தான் வந்து இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டெல்லியில் வந்து மிகப்பெரிய அருங்காட்சியகம், நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது ஆவண காப்பகம் தான் டெல்லியில் இருக்குன்னு பார்த்தோம். இது வந்து அருங்காட்சியகம் நோட் பண்ணிக்கோங்க. இந்திய தேசிய அருங்காட்சியகம் வந்து 1949ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது அப்படின்னு. அப்புறம் வேறு என்ன சொல்கிறாங்க, நிர்வாக வரலாற்றை அறிய ஒரு சிறந்த ஆதாரமாக வந்து நாணயங்கள் வந்து. ஸோ அச்சு இயந்திரம், அந்த அச்சு இயந்திரத்தின் மூலம் வந்து என்ன நூல்கள்லாம் வந்து அச்சடிக்கப்பட்டு அதன் மூலம் வந்து நம்ம வந்து வாணிக தொடர்பு வந்து எந்தெந்த நாடுகளோட இந்தியா வந்து பண்ணியிருக்கு, ஐரோப்பியர்களுக்கும் இந்தியாவர்களுக்கும் உள்ள தொடர்புகள்லாம் வந்து அந்த நூல்கள் மூலமாக அறிய முடியுது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். அடுத்து வந்து என்ன சொல்ல வராங்கன்னா நாணயங்களும் வந்து ஒரு ரீசனு அப்படின்னு சொல்ல வராங்க.
அவங்களோட தொடர்பெல்லாம் தெரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு. ஸோ இன்ன வரையும் ஐரோப்பிய வருகைக்குள்ளே வந்து போகலை. அதுக்கு முன்னாடி இது மூலமாலாம் நம்ம வந்து அவங்கள தெரிஞ்சுக்கிட்டோம், அவங்க 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப்பு வணிக தொடர்புகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க. அடுத்து இப்போ நாணயங்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 1862ஆம் ஆண்டில் வந்து ஆங்கிலேய ஆட்சியில் தான் வந்து வெளியிடப்பட்டது அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நவீன இந்தியாவின் முதல் நாணயம் எப்போ வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா 1862. இந்த இயர் வந்து எதுக்கு அப்படின்னா கல்கட்டா, மும்பை, சென்னை இந்த 3 நகரங்கள்லையுமே வந்து உயர்நீதிமன்றம் வந்து 1865 ஜூன் 26 வந்து நிறுவியிருப்பாங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. உயர்நீதிமன்றம் வந்து முதல்ல நிறுவப்பட்டது வந்து என்னென்னா சென்னை, அலகாபாத், கல்கட்டாவில் வந்து நிறுவியிருப்பாங்க 1862 ஜூன் 26. இதில் நம்ம என்ன பார்க்குறோன்னா அந்த டைம் தான் வந்து நாணயமாக வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. இது ராணி விக்டோரியாவுக்கு பிறகு அரியணை ஏறிய மன்னர் 7ஆம் எட்வர்டு வந்து ஏன்னா 1800 நீங்கள் வந்து இயரை பார்த்தீங்கன்னாவே வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ அந்த மகாராணி பேரறிக்கை விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கைன்னு வந்து 1858 வந்திருக்கும். ஸோ இவங்க நாணயம் வெளியிட்டிருக்கதே 1862 தான். அப்போ வந்தேன்னா அவருக்கு அப்புறம் யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு நோட் பண்ணிங்க. அது யார் அப்படின்னா 7ஆம் வந்து எட்வர்டு தனது உருவம் தாங்கிய நாணயத்தை வந்து வெளியிட்டிருக்காரு அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. ரிசர்வ் வங்கி வந்து 1935 வந்து முறையாக நிறுவப்பட்டாலும் அவங்க வந்து எப்போ வந்து அந்த ரூபாய் நோட்டுகளை வந்து எப்போ வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா 1938 தான் வெளியிட்டிருக்காங்க. அதுவும் வந்து 5 ரூபாய் நோட்டு வந்து வெளியிட்டிருக்காங்க. வித் மந்த்து கொடுத்துருக்காங்க பார்த்துங்க, ஜனவரி 1938. இதுவரையும் வந்துன்னா 1862 வந்து நவீன இந்தியாவின் முதல் நாணயம் வெளியிட்டிருக்காங்கன்னு பார்த்துருக்கோம். அப்போ இந்த நாணயத்தை வெளியிட்டவர் யார் அப்படின்னா 7ஆம் எட்வர்டுங்கிறத தான் வெளியிட்டிருக்காரு. அவர் யாருக்கு அப்புறம் வந்தவங்கன்னா விக்டோரியா மகாராணிக்கு அப்புறம் வந்து வந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 1935 தான் ஃபஸ்ட்டு ஒரு நம்ம இப்போல்லாம் வந்து யார் வெளியிடுறாங்க, ஆர்பிஐ வந்து வெளியிடுறாங்க. இதுக்கு இந்த டயத்தில் யார் வெளியிட்ருக்காங்கன்னா ஒரு மன்னர் வெளியிட்ருக்காரு. அதுக்கு அப்புறம்தான் வந்து ஒரு பேங்க் மாதிரி நிறுவி அந்த பேங்க் மூலமாக வந்து அவங்க வந்து பணம் அச்சடித்து வெளியிட்ருக்காங்கன்னு சொல்ல வராங்க. 1935 வந்து ரிசர்வ் பேங்க் வந்து நிறுவப்பட்டிருக்கு. அதுக்கு வந்துன்னா ரூபாய் நோட்டுகளை வந்து வெளியிடும் அதிகாரத்தை வந்து பெற்றிருக்கு. அப்போ வந்து 6ஆம் ஜார்ஜின் உருவம் தாங்கிய இந்தியாவின் முதல் 5 ரூபாய் நோட்டு வந்து ஜனவரி 1938 ஒரு 3 வருஷம் கழித்து தான் அந்த ரூபாய் நோட்டை வந்து அவங்க வந்து நிறுவனாலும் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துங்க ரிசர்வ் பேங்கு. நாணயங்கிறது 7ஆம் எட்வர்டு. அந்த 5 ரூபாய் நோட்டில் வந்து அவர் யாரோட உருவம் இருந்திருக்குன்னா 6ஆம் ஜார்ஜ் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. 1690 புனித டேவிட் கோட்டை வந்து ஆங்கிலேயர்களால் வந்து கட்டப்பட்டது. நம்ம பார்த்துட்டோம் டேவிட் கோட்டை எங்கே இருக்குது அப்படிங்கிறது வந்து கடலூரில் இருக்குது. அது யார் கட்டியிருக்காங்கன்னா ஆங்கிலேயர் கட்டியிருக்காங்க. எந்த இயர் அப்படின்னா 1690 வந்து கட்டியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, இப்போ வரை நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஒரு ஆவண காப்பகங்கள்லாம் வந்து இருக்குது. லிஸ்பனில் இருக்குது, சென்னை, பாண்டிச்சேரி எல்லாம். சென்னை, பாண்டிச்சேரி, சென்னை, பாண்டிச்சேரி, கோவா, லிஸ்பன்லலாம் ஆவண காப்பகங்கள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து பார்த்துருக்கோம். இது மூலமாக தான் வந்து வணிக தொடர்பு வந்து ஐரோப்பியர்களுக்கும் வந்து இந்தியர்களுக்கும் எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். அப்புறம் வந்துன்னா அச்சு இயந்திர பிரதிகள் மூலமாக தான் வந்து நம்ம அதான் அந்த வணிக தொடர்பு வந்து நடந்தது வந்து தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து நாணயங்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க. முக்கியம் வந்து மார்க்கோ போலோட குறிப்புகள்லாம் வந்துன்னா நம்ம இந்தியாவில் உள்ள செல்வ செழிப்பெல்லாம் வந்து அவங்க ஐரோப்பியர்கள் வந்து அறிந்து கொண்டு அதன் மூலம் வந்து சரி ஓகே இந்தியாவில் போய் வந்து வாணிகம் வந்து பண்ணுறதுக்கு வந்து அவங்களோட குறிப்புகள்லாம் உதவி இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து வேறு என்ன அப்படின்னா நாணயங்கள் வந்து அடுத்து வந்து நாணயங்கள் மூலம் வந்து ஆதாரம் வந்து இது கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நாணயங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு வெளியிட்டது யார் அப்படின்னா வந்து எட்வர்டு வந்து வெளியிட்டிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. 7ஆம் எட்வர்டு தான் வந்து நவீன இந்தியாவில் வந்து 1862 நாணயத்தை வந்து வெளியிட்டிருப்பாங்க. அப்புறம் ஆர்பிஐ வந்து 1935 நிறுவியிருப்பாங்க. 35 நிறுவினாலும் 3 வருஷம் கழித்து தான் வந்து ஒரு 5 ரூபாய் நோட்டை வந்து வெளியிடுவாங்க. அந்த 5 ரூபாய் நோட்டில் வந்து யாரோட உருவம் வந்து இருக்குன்னா 6ஆம் ஜார்ஜோட உருவம் வந்து இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆவண காப்பகம் எங்கே இருக்குன்னு பார்த்துருக்கோம்னா டெல்லியில் வந்து பார்த்துருக்கோம். இதே தேசிய அருங்காட்சியகமும் வந்து டெல்லியில் தான் வந்திருக்கு. 1949 வந்து நிறுவியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். இதுதான் இன்ன வரையும் உள்ள முக்கியமானது.
அடுத்து வந்து ஆனந்தரங்கர் வந்து அவரோட குறிப்புகளை வந்து ஃப்ரெஞ்சுக்கும் வந்து இந்தியாவோட தொடர்புகளை வந்து அறிந்து கொள்ள வந்து அவரோட நாட்குறிப்பு வந்து உதவியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துருப்போம். அவரோட காலகட்டம் வந்து எந்த டயத்தில் உள்ள குறிப்புகள்னால் 1736லேருந்து 1760 வரையும் உள்ள குறிப்புகள் வந்து ரொம்ப உதவியாக இருந்திருக்கு அப்படின்னு. இப்போ வந்து அப்புறம் வந்து டேவிட் கோட்டை வந்து எப்போ கட்டியிருந்திருக்காங்கன்னா 1890 வந்து கடலூரில் வந்து கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். இப்போ இனிமேல் தான் நம்ம பார்க்க போகிறது வந்து ஐரோப்பியர்கள் வந்து எப்படி வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி. 1453 துருக்கியர்களால் கான்ஸ்டாண்டினோபிள் என்ற பகுதி வந்து கைப்பற்றப்பட்ட பிறகு இந்தியாவிற்கும் ஐரோப்பியருக்கும் நிலவழி வந்து மூடப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. துருக்கி வட ஆப்பிரிக்காவில் பால்கன் தீபகற்பத்திலும் வந்து நுழைந்தது அப்படின்னு. இது ஐரோப்பிய நாடுகளை கிழக்கு நாடுகளுக்கு வந்து புதிய கடல் வழியை வந்து கண்டுபிடிக்க தூண்டியது அப்படிங்கிறாங்க. என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இந்த இந்த இடத்துல வந்து துருக்கியர்கள் வந்து இருக்காங்கல்ல, இந்த துருக்கியர்கள் வந்து என்னென்னா அவங்க கான்ஸ்டாண்டினோபிளை வந்து கைப்பற்றிடுறாங்க. அதனால் வந்தோடனே அதை கிராஸ் பண்ணி தான் வந்து இந்த பீப்புள் வந்து ஐரோப்பியர்கள் வந்து நமக்கு வந்து இந்தியாவுக்கு வந்து வரணும். ஸோ அந்த இடத்த அவங்க கைப்பற்றினதுக்கப்புறம் ஸோ அந்த நிலம் மூலமாக வந்து அவங்க வந்து இந்தியாவுக்கு வந்து வர முடியாது. ஸோ வந்து அவங்க வந்து ஒன்று வான்வெளியில் வரணும், கடல் வழியில் வந்து வரணும். ஸோ வந்து வான்வெளியில் வர்றதுக்கு வந்து அப்போ வாய்ப்பு கிடையாது. ஸோ வந்து கடல் வழி பயணத்தை தான் கண்டுபிடிக்கணும். அப்படி தான் வந்து அவங்க வந்து கடல் வழி பயணத்தை வந்து அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நிலம் மூலமாக கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா வந்து ஆக்கிரமிச்சிட்டாங்க. துருக்கியர்கள் வந்து கான்ஸ்டாண்டினோபிள் வந்து ஆக்கிரமித்ததுனால இந்தியாவுக்கும் ஐரோப்பியர்களுக்கான தொடர்பு வந்து அது மூலமாக வர முடியாது. ஸோ வந்து அவங்க வந்து கடல்வழி பயணத்தை மூலமாக தான் மேற்கொண்டே ஆகணுங்கிற ஒரு நெருக்கடிக்கு தள்ளப்பட்டு தான் அவங்க வந்து கடல்வழி பயணம் வந்து மேற்கொள்வாங்க அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து சொல்லியிருக்காங்க. அதான் புதிய கடல் வழியை வந்து கண்டுபிடிக்க வந்து தூண்டியது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதில் வந்து யார் அப்படின்னா போர்ச்சுகீசிய மாலுமியான பார்த்தலோமியோ டயஸ் தான் தென்னாப்பிரிக்காவின் தெற்கு முனையை வந்து அடைந்தார் அப்படிங்கிறாங்க. இதற்கு வந்து என்ன யார் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா 2ஆம் ஜான் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு. இதில் வந்து நிறையா 6ஆம் எட்வர்டு எல்லாம் வந்து ஜானு இது மாதிரிலாம் நிறைய 7ஆம் எட்வர்டு 6ஆம் ஜானு இப்போ வந்து 2ஆம் வந்து ஜானு இதெல்லாம் நிறைய வருது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வச்சிங்களேன் எக்ஸாம் டயத்தில் வந்து நமக்கு வந்து குழப்பம். நீங்கள் கொஞ்சம் இப்போயே கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. டயத்தை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இப்போ வந்து பார்த்தலோமியோ டயஸ் தான் ஃபர்ஸ்ட் வந்து போர்ச்சுகீசியவங்க தான் அந்த மாலுமி தான் வந்து கடல்வழி பயணத்தை வந்து கண்டுபிடிக்கிறதா வந்து சொல்கிறாங்க. தென்னாப்பிரிக்காவின் தெற்கு முனையை வந்து அடைந்தார் அப்படின்னு. பின்னர் இதற்கு வந்து யார் சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா 2ஆம் ஜான் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதை சொல்கிறாங்க. இவங்க வந்து என்ன போர்ச்சுகீசியர்கள் யார் எங்கே இருக்காங்க இங்கே பாருங்கள், இந்த லிஸ்பனில் வந்து இருக்காங்க. இவங்க வந்து எப்படி வந்து அந்த நன்னம்பிக்கை பார்த்தலோமியோ டயஸ் வந்து இந்த இடத்துக்கு தான் வந்திருக்காரு, நன்னம்பிக்கை முனைக்கு வந்திருக்காரு. எங்கே லிஸ்பன்லேருந்து கடல் மூலமாக இந்த நன்னம்பிக்கை முனை வரையும் வந்து பார்த்தலோமியோ டயஸ் வர்றாரு. இப்படி தான் அவங்க வந்து இந்தியா வந்து எப்படி ரீச் பண்ணுறாங்கங்கிறத வந்து காட்டுறாங்க. மேப் மூலமாக காட்டியிருக்காங்க பாருங்கள். நன்னம்பிக்கை முனை வந்து அடைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து அவர் வந்து யார் பார்த்தலோமியோ டயஸ் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த போர்ச்சுகீசியனாவே போர்ச்சுகல் நாடு தான். அந்த போர்ச்சுகல் நாடுலேருந்து உங்களுக்கு நன்னம்பிக்கை முனை வரையும் பார்த்தலோமியோ டயஸ் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவரால் மூவ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் வந்த வாஸ்கோ காமா வந்து நன்னம்பிக்கை முனையை தாண்டி அதுக்கு மேலே இருக்க மொசாம்பிக் இருக்குது பார்த்தீங்களா, அது வரையும் அடைஞ்சு அப்படி தான் அவர் வந்து இந்தியாவை வந்து அடைஞ்சிருக்காரு. அதுதான் வந்து சொல்கிறாங்க. ஸோ இன்ன வரையும் நம்ம பார்த்ததில் 1453 வந்து துருக்கியர்கள் வந்து கான்ஸ்டாண்டினோபிள் வந்து கைப்பற்றிட்டாங்க. அதன் மூலமாக வந்து ஐரோப்பியர்களுக்கும் இந்தியர்களுக்கான நிலவழி பயணங்கிறது மூடப்பட்டுருச்சு. ஸோ அவள் கடல்வழி பயணத்தை வந்து மேற்கொள்கிறாங்க. பார்த்தலோமியோ டயஸ் வந்து நன்னம்பிக்கை முனையை வந்து அடைஞ்சிட்டாரு. இதுக்கு யார் சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா 2ஆம் ஜான் தான் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம். அடுத்து வாஸ்கோ ட காமா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வாஸ்கோ ட காமா வந்து தென்னாப்பிரிக்காவின் அந்த தெற்கு முனையை அடைந்து அங்கிருந்து மொசாம்பிக் பயணத்துக்கு அந்த நம்ம இப்போ மேப்பில் காட்டணும் பார்த்தீங்களா, அதை தான் மேற்கொண்டிருக்காரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பின்னர் வந்து அதுலேருந்து அந்த இந்திய மாலுமி ஒருவரோடு அவர் வந்து கள்ளிக்கோட்டையை வந்து போய் அடைஞ்சிட்டார் 1498. அப்போ வந்து என்ன அந்த மன்னர் வந்து அங்கே உள்ள மன்னர் சாமரின் வந்து வரவேற்றிருக்காரு அப்படிங்கிறாங்க. 2வது போர்ச்சுகீசிய மாலுமி வந்து பெட்ரோ அல்வாரிஸ் காப்ரல் வந்து என்பவர் வாஸ்கோ ட காமாவின் கடல் வழியை பின்பற்றி 13 கப்பல்களில் வந்து சில நூறு வீரர்களுடன் வந்து 1500ஆம் ஆண்டு வந்து கள்ளிக்கோட்டையை வந்தடைந்தார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க.
ஃபஸ்ட்டு பார்த்தலோமே டயஸ் வந்து நன்னம்பிக்கை முனை வரையும் வந்துட்டார். அடுத்து வந்த வாஸ்கோ ட காமா வந்து அந்த நன்னம்பிக்கை முனையை தாண்டி மொசாம்பிக் வரையும் போயிட்டார். மொசாம்பிக் போயிட்டு அங்கே உள்ள இந்திய மாலுமி மூலமாக இந்தியாவை வந்து அடைஞ்சிறாரு. எந்த இடத்துல அடைஞ்சிருக்காருன்னா கள்ளிக்கோட்டையை வந்து அடைஞ்சிருக்காரு. அப்போ அங்கே உள்ள மன்னர் சாமரின் வந்து அவரை வந்து வரவேற்றிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சார் வாஸ்கோ ட காமாக்கு அப்புறம் யார் வந்திருக்காங்க அப்படின்னா பெட்ரோ அல்வாரிஸ் காப்ரல் அப்படிங்கிறவர் வந்திருக்காரு. அவர் என்ன அப்படின்னா 13 கப்பலில் வந்து 100 வீரர்களோட வந்து வந்திருக்காரு அப்படின்னு. அவர் எந்த இயர் வந்து ரொம்ப முக்கியங்க. 1498 வாஸ்கோ ட காமா. இவர் 1500 வந்து ரீச் ஆகியிருக்காரு கள்ளிக்கோட்டையை. அப்புறம் வந்து வாஸ்கோ ட காமா 1501 20 கப்பல்களுடன் 2வது முறையாக இந்தியா வந்தார் அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து கண்ணனூரில் வந்து ஒரு வர்த்தக மையத்தை வந்து நிறுவியிருக்காங்க. எந்த இடத்துல இருக்கவன்னா கண்ணனூரில். கள்ளிக்கோட்டையை அடைஞ்சிருக்காங்க, கண்ணனூரில் வர்த்தக மையத்தை வந்து நிறுவியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து கள்ளிக்கோட்டை, கொச்சின் ஆகிய பகுதிகளெலாம் வர்த்தகத்தை வந்து நிறுவியிருக்காங்க. இதனால் வந்து சாமரின் வந்து கோவப்பட்டு வந்து போர்ச்சுகீசியரை தாக்கியிருக்காரு. இருந்தாலும் வந்து அதில் வந்து சாமரின் வந்து தோற்று போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. 3வது முறையாக வந்து 1524 வந்து வாஸ்கோ ட காமா வந்து வந்திருக்காரு. ஆனால் அப்போ நோய்வாய்ப்பட்டு வந்து டிசம்பரில் வந்து இறந்துறாரு அப்படிங்கிறாங்க. கொச்சின் வந்து போர்ச்சுகீசிய கிழக்கிந்திய கம்பெனி வந்து முதல் தலைநகரம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம வந்து போர்ச்சுகீசியர்களோட ஆதிக்கம் வந்து கோவாவில் இருக்குன்னு பார்ப்போம். ஆனால் வந்து கொச்சின் தான் அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மேப்பை பாருங்கங்க. பார்த்தா இன்ன வரையும் வந்து என்ன இந்த போர்ச்சுகல் நாட்டிலேருந்து நன்னம்பிக்கை முனை வரையும் பார்த்தலோமே டயஸ். அந்த போர்ச்சுகல் நாட்டிலேருந்து நன்னம்பிக்கை முனையும் தாண்டி மொசாம்பி வரையும் வாஸ்கோ ட காமா வந்து 1498 வந்திருக்காரு. அங்கேருந்து ஒரு இந்திய மாலுமியோட உதவியோட இந்த கள்ளிக்கோட்டையை வந்து அடைஞ்சிருக்காரு. அங்கே சாமரினுங்கிற மன்னர் வந்து வரவேற்றிருக்காரு. அப்புறம் வந்து கொச்சினில் தான் வந்து முதல் வணிக மையத்தை வந்து நிறுவியிருக்காங்க. அதுக்கு அப்புறம் தான் வந்துன்னா அது கள்ளிக்கோட்டையில் வந்து நிறுவியிருக்காங்க. கண்ணனூரில் ஃபஸ்ட்டு நிறுவியிருக்காங்க வணிக மையத்தை. அதுக்கப்புறம் வந்து கள்ளிக்கோட்டை, கொச்சிலெல்லாம் வந்து அவங்களோட வணிக மையத்தை வந்து நிறுவ ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு அவங்களோட வணிக மையம் வந்து தலைநகரம் வந்து கொச்சின் தான் வந்து அவங்களோட தலைநகரம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கண்ணனூரில் வந்து ஃபஸ்ட்டு வர்த்தக மையம். அதுக்கப்புறம் வந்து கள்ளிக்கோட்டை, கொச்சினில் வந்து வர்த்தக மையத்தை வந்து ஃபஸ்ட்டு வர்த்தக மையம்னா கண்ணனூருங்க. ஃபஸ்ட்டு தலைநகரம்னா கொச்சின். அவ்வளோதான். ஏன் குழப்பிக்கிட்டு உங்களை 3 முறை வந்து வாஸ்கோ ட காமா வந்திருக்காரு. 1498, 1501, 1524. அவ்வளோதான். அடுத்து வந்து ஃப்ரான்சிஸ் டி அல்மெய்டா அப்படின்னு. அவங்க வந்து என்ன ஃபஸ்ட்டு வந்து வணிக மையத்தை வந்து நிறுவிட்டாங்க. அப்புறம் வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஆளுநர் இதெல்லாம் வேணும்ல. ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மெய்டா என்பவர் இந்தியாவில் இந்த போர்ச்சுகீசிய பகுதிகளெல்லாம் வந்து இருக்குல்ல, அதுக்கு ஒரு ஆளுநராக வந்து வர்றாரு. எப்போ 1505 வந்து வர்றாரு அப்படிங்கிறாங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு நீலக்கடல் கொள்கை அப்படிங்கிறத வந்து ஃபாலோ பண்ணுறாரு. அந்த நீலக்கடல் கொள்கை வந்து என்னென்னா அவங்க கப்பல் படை, ஏன்னா அவங்க வந்து கடல் வழி பயணத்தை தான் மேற்கொள்கிறாங்க. அப்போ வந்து என்ன கடல் பக்கத்தில் உள்ள பகுதிகளெல்லாம் அவங்க ஆக்கிரமித்து அவங்களோட பெரும்பான்மையை வந்து நிரூபிக்கிறாங்க. அடுத்தவங்க ஆக்கிரமிப்பு பண்ணாமல் அந்த சொல்லப்போனால் அந்த துறைமுக பகுதிகளெல்லாம் அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து கொண்டு வரணுங்கிறது தான் அந்த நீலக்கடல் கொள்கையோட மிக முக்கியமான ஒரு இது. அவ்வளோதான். அடுத்து வந்து என்ன அப்படின்னா அல்போன்சா டி அல்புகர்க்கு. அல்மெய்டா வந்து பார்த்தோம் ஃபஸ்ட்டு ஆளுநர் அவர் தான் நியமித்தாங்க அப்படின்னு. அவர் வந்து ஒரு நீலக்கடல் கொள்கையை வந்து ஃபாலோ பண்ணாருன்னு சொன்னோம். இது வந்து அல்போன்சோ டி அல்புகர்க்கு வந்துன்னா போர்ச்சுகீசியர்களோட அதிகாரத்தை உண்மையில் நிறுவியவர் யார் அப்படின்னா வந்து இவர் தான் வந்து சொல்கிறாங்க. இவர் வந்து விஜயநகர பேரரசோட வந்து நட்புறவை இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ரொம்ப உங்களை குழப்ப வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதில் இந்த பக்கத்தில் வந்து நான் வரல. இவர் வந்து அல்போன்சோ டி அல்புகர்க் வந்து இந்திய பெண்களுடனான போர்ச்சுகீசிய திருமணங்களை வந்து ஊக்குவித்தார் அப்படிங்கிறாங்க. இவர் வந்து விஜயநகர பேரரசோட வந்து நட்புறவை வந்து மேற்கொண்டார் அப்படிம்பாங்க. இந்த இவரோட பீரியடை பார்த்தாவே தெரிஞ்சிடும். ஏன்னா அந்த 1336 to 1565 தான் விஜயநகர பேரரசு. ஒரு தலைக்கோட்டை போரின் மூலமாக தான் ராஷ்டிர தங்கடி போர்னு கூட நம்ம பார்த்துருக்கோம்ல. அதுக்கப்புறம் தான் விஜயநகர பேரரசு வந்து வீழ்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்னா. நான் அந்த தலைக்கோட்டை போர் எந்த இயரில் வரும் 1565. அந்த இயரை இந்த இயரை நீங்கள் லிங்க் பண்ணிங்கன்னா அப்படி
வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ வந்து இவர் வந்து விஜயநகர பேரரசுடன் நட்புறவை மேற்கொண்டார் அப்படிங்கிறாங்க. அடுத்து அல்மைடாக்கு அப்புறம் அல்புகர்க்கு வராரு. அல்புகர்க்கு அப்புறம் வந்து குன்ஹா ஒருத்தவங்க வராங்க. நினோ டி குன்ஹா 1529 to 1538 அப்படிங்கிறாங்க. அல்புகர்க்கு பிறகு கவர்னரான நினோ டி குன்ஹா 1530 தலைநகரை வந்து கொச்சி டு கோவா மாற்றினார். ஸோ வந்துன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு அவங்க வந்து கொச்சியில் தானே கொச்சினில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து கோவாவுக்கு வந்து மாற்றுறாங்க அப்படின்னு. நீங்கள் வந்து இதில் வந்து இது மாதிரி தெரிஞ்சுக்கிட்ட போதும், ரொம்ப உங்களை வந்து குழப்ப வேண்டாம். ஸோ வந்துன்னா தலைநகரை வந்து யார் மாற்றம் பண்ணியிருக்காங்கன்னா நினோ டி குன்ஹா தான் வந்து மாற்றியிருக்காரு. கொச்சி டு கோவா மாற்றிருக்காரு, அவ்வளோதான். அப்புறம் வந்து போர்ச்சுகீசியர்களாக வந்து இந்தியாவிலேருந்து புகையிலை சாகுபடியை வந்து அறிமுகப்படுத்தினார் அப்படிங்கிறாங்க. அடுத்து அச்சு இயந்திரம் வந்து நம்ம அந்த அச்சு இயந்திரத்தில் அந்த பிரதிகள் மூலமாக தான் இவங்களோட தொடர்புகளே அறிந்திருக்க முடியுது. ஸோ இவங்க எப்போ அந்த அச்சு இயந்திரத்தை அமைச்சிருக்காங்க அப்படின்னா 1556 வந்து போர்ச்சுகீசியர்களால் வந்து கோவாவில் அமைக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. அதன் உதவியால் வந்து ஐரோப்பிய எழுத்தாளர் 1563 கோவாவில் இந்திய மருத்துவ தாவரங்கள் என்ற நூலை வந்து அச்சிட்டு வெளியிட்டார் அப்படிங்கிறாங்க. 56 நிறுவிருக்காங்க. அதன் மூலம் வந்து இந்திய மருத்துவ தாவரங்கள்ங்கிற நூலை வந்து வெளியிட்டிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு எழுத்தாளர், ஐரோப்பிய எழுத்தாளர். 17ஆம் நூற்றாண்டில் வந்து போர்ச்சுகீசியர்களின் அதிகாரம் படிப்படியாக டச்சுவிடம் வீழ்ச்சி அடைந்தது. 1939ஆம் ஆண்டில் போர்ச்சுகீசிய அதிகாரம் கோவா டயுடாமன் ஆகியோற்றும் நின்று போனது. ஒரு ஸ்டேஜுக்கு முன்னே அவங்களால வந்து தாக்கு பிடிக்க முடியல. ஸோ அவங்களோட இது வந்து வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. போர்ச்சுகீசியர்கள் வந்து வராங்க. ஃபர்ஸ்ட்டு வந்துன்னா மாலுமி வந்து ஹென்ரி, இவங்க வந்து என்னென்னா பார்த்தலோமியோ டயஸ் வந்து வராங்க. அதுக்கப்புறம் வாஸ்கோ ட காமா வராங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா அவங்க வந்து கண்ணனூரில் வந்து ஒரு கோட்டையை நிறுவுறாங்க. கொச்சினில் வந்து அவங்க தலைநகரமாக வந்து மாற்றுறாங்க. அப்புறம் வேறு என்ன நம்ம சொல்லலாம், அதுக்கெலாம் அந்த அவங்க கைப்பற்ற பகுதிகளுக்கெலாம் ஒரு ஆளுநர் வந்து நியமிக்கிறாங்க, அல்மைடாவை. அவர் வந்து ஒரு நீலநீர் கொள்கையை வந்து ஃபாலோ பண்ணுறாரு. என்னென்னா அவங்க கப்பற்படையை நிறுவி அந்த பகுதிகளெலாம் தக்க வச்சுக்கணும், இன்னும் வந்து என்ன டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம். ஏன்னா அவங்க வந்து என்ன துறைமுக நகரங்களில் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா அது மூலமாக தான் அடுத்தடுத்த பீப்புள் வராங்க. அப்போ அதை வலிமையை பார்த்துக்கணும்ல, அதுங்கிற மாதிரி. அப்புறம் வந்துன்னா அதுக்கப்புறம் அல்புகர்க்கு வந்து வராரு. அல்புகர்க்கு வந்து என்ன அப்படின்னா அவர் தான் வந்து உண்மையான அதிகாரம் மிக்கவராக இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் வேற என்ன பார்த்தோம், அதுக்கப்புறம் நினோ டி குன்ஹா அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். அவர் தான் வந்துன்னா அந்த ஃபஸ்ட்டு அவங்க வந்து தலைநகர் வந்து கொச்சினில் வச்சுருந்தாங்களே, அதுலேருந்து கோவாவுக்கு வந்து மாற்றிருப்பதாக வந்து சொல்லுவாங்க. அப்போ வந்து புகையிலை சாகுபடியை வந்து போர்ச்சுகீஸில் தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு. அச்சு இயந்திரத்தை 1554 நிறுவியிருக்காங்க. அதன் மூலம் 1563 வந்து இந்திய மருத்துவ தாவரங்கள் என்ற நூலை வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு. இதுதான் நம்ம இன்ன வரையும் போர்ச்சுகீசியர்கள் வந்து பார்த்தோம். அடுத்து டச்சுக்காரர்கள். நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சிங்களேன், எப்போனாலும் நீங்கள் வந்து உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அதுக்காக தான் போர்ச்சுகீசியர்கள் தொடர்ந்து டச்சுக்காரர்கள் இந்தியாவிற்கு வந்து வருகை புரிந்தனர் அப்படின்னா. 1902 நெதர்லாந்து ஐக்கிய கிழக்கிந்திய கம்பெனி என்ற நிறுவனம் தொடங்கப்பட்டு கிழக்கிந்திய நாடுகளில் வர்த்தகம் செய்ய அரசிடமிருந்து அனுமதி பெற்றனர். எப்படி போர்ச்சுகீசியர்னா போர்ச்சுகல்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி இந்த டச்சுக்காரர்கள்னால் வந்து யார் அப்படின்னா வந்து நெதர்லாந்துக்காரவங்க. அவங்க வந்து அந்த ஐரோப்பியாவுக்கு வந்து நம்ம கிழக்கு பக்கம் தான் நம்ம இந்தியர்களை வந்து இருக்கிறோம். ஸோ இந்தியா பக்கம் வந்து வாணிகம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் நெதர்லாந்து ஐக்கிய கிழக்கிந்திய கம்பெனி அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை தொடங்கி அங்கே ஒரு பெர்மிஷன் வாங்கிக்கிட்டு அப்புறம் மறுபடியும் வந்து அவங்க எப்படி போர்ச்சுகீசியர்களாக அவங்களும் வர ஆரம்பிக்கிறாங்க இந்தியா பக்கம். அப்படி வந்து அவங்க ஃபஸ்ட்டு வர்த்தக மையத்தை வந்து எங்கே நிறுவுறாங்க அப்படின்னா டச்சுக்காரர்கள் வந்து மசூலிப்பட்டினத்தில் வந்து நிறுவுறாங்க அப்படின்னு. இதே நம்ம வந்து போர்ச்சுகீசியர்களுக்கு எங்கே பார்த்தோம், அவங்க வந்து ஃபஸ்ட் வந்து கண்ணனூரில் தான் வர்த்தக மையத்தை வந்து நிறுவுவாங்க. அதுக்கப்புறம் வந்து கள்ளிக்கோட்டை கொச்சினில் நிறுவுவாங்கன்னு பார்த்தோம். இவங்க எங்கே நிறுவுறாங்க அப்படின்னா மசூலிப்பட்டினத்தில் வந்து நிறுவுறாங்க. நோட் பண்ணிக்கோங்க. 1905 போர்ச்சுகீசியர் வந்து அம்பாயினாவில் கைப்பற்றி இந்தோனேசியா தீவில் ஆதிக்கத்தை நிலைநிறுத்தின. அம்பாயினாங்கிற படுகொலையும் கூட ஒன்று நடந்திருக்கு. ஆனால் அது 1223 அது போக போகும். அந்த அம்பாயினாங்கிற பேர் ரொம்ப முக்கியம். அம்பாயினாவை கைப்பற்றி இந்தோனேசியா தீவில் ஆதிக்கத்தை நிலைநிறுத்தினர் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஆரம்பத்தில் வந்து பழவேற்காடு வந்து டச்சுக்காரர்களின் தலைநகரமாக வந்து இருந்தது. வாணிக மையம்தான் மசூலிப்பட்டினம். அவங்களோட ஹெட்டு வந்து எதாக இருந்திருக்கு அப்படின்னா பழவேற்காடு வந்து இருந்திருக்கு. 1990 பழவேற்காடுலேருந்து தலைநகரை வந்து நாகப்பட்டினத்துக்கு மாற்றி கொண்டனர் அப்படிங்கிறாங்க. இப்போ அது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு வந்து கொச்சின் இருந்திருக்கு. கொச்சின் டு
கோவா மாற்றிக்கிட்டாங்க போர்ச்சுகீசியர்கள். இவங்க வந்து என்ன அப்படிங்கிறன்னா பழவேற்காடு இருந்திருக்கு, பழவேற்காடுலேருந்து அவங்க நாகப்பட்டினத்துக்கு வந்து மாற்றிக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. எப்போ அப்படின்னா 1890 தான் சொல்கிறாங்க. இதே 1890 தான் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் டேவிட் கோட்டையை வந்து கடலூரில் வந்து கட்டினாங்க அப்படின்னு பார்த்துருக்கோம். ஒவ்வொன்றும் லிங்க் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அவங்க வர்த்தக மையத்தை கண்ணனூரில் வந்து நிறுவனாங்க. இவங்க வர்த்தக மையத்தை வந்து மசூலிப்பட்டினத்துலேருந்து நிறுவுறாங்க. யார்? டச்சுக்காரர்கள். கொஞ்சம் ஃபஸ்ட்டு படிக்கையில் குழப்ப தான் செய்யும். உங்களுக்கு திருப்பி திருப்பி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களை அறியாமலே புரிய ஆரம்பிச்சிடும். இந்திய பொருட்களான பட்டு, பருத்தி, இண்டிகோ, அரிசி மற்றும் அபினி ஆகியவை வந்து டச்சுக்காரர்கள் வர்த்தகம் செய்த பொருட்களாகும் அப்படிங்கிற மாதிரி அதாங்க இது அந்த வர்த்தக மையங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இவங்களோட ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா வர்த்தக மையங்கள் வந்து மசூலிப்பட்டினம் பார்த்தோம். அதுக்கடுத்து அவங்க பழவேற்காடுலேருந்து வந்து எங்கே நாகப்பட்டினத்துக்கு வந்து அவங்களோட தலைநகரை மாற்றிக்கிட்டாங்கன்னு பார்த்தோம். அப்புறம் எந்தெந்த இடத்துல தான் வர்த்தக மையம் நிறுவியிருக்காங்க அப்படின்னா பழவேற்காடு, சூரத்து, சின்சுரா, காசிம் பஜார், பாட்னா, நாகப்பட்டினம், இந்த பாலசோர் மற்றும் கொச்சின் போன்ற இடங்கள்லாம் அவங்களோட வர்த்தக மையத்தை வந்து நிறுவியிருக்காங்க பார்த்துக்கோங்க. அடுத்து என்னென்னா அம்பாயினா படுகொலை வந்து நடந்திருக்குப்பாங்க. 17ஆம் நூற்றாண்டு முழுவதும் டச்சு மற்றும் போர்ச்சுகீசியர்கள் போட்டியாக வந்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வந்து இருந்திருக்கு அப்படின்னா 1823 வந்து டச்சுக்காரர்கள் வந்து அம்பாயினாவிலேருந்து 10 ஆங்கில வியாபாரிகள் 9 ஜப்பானியர்கள் வந்து இறக்கமின்றி கொண்டாங்க. இதன் மூலம் வந்து என்ன 1823 வந்து ஒரு அம்பாயினா படுகொலை வந்து நடந்திருக்கு. அந்த படுகொலையை வந்து நடத்தியது யார் அப்படின்னா வந்து டச்சுக்காரர்கள்லாம் வந்து நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் வந்து ஆங்கிலேயர்களுக்கும் டச்சுக்காரர்களுக்கும் வந்துன்னா பெரிய அளவில் வந்து ஒரு சண்டை இருந்துக்கிட்டே இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல வருவாங்க. ஆங்கிலேயிடம் வந்து அந்த குடியேற்றங்கள்லாம் இல்லை இந்த டச்சு வந்து 1995 முழுமையாக ஆங்கிலேயிடம் ஒப்படைத்தது அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க. அப்போ வந்து டச்சுக்காரர்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து என்னென்னா பழவேற்காட்டின் மீது கட்டுப்பாட்டை ஏற்படுத்திய பாகத்தில் போர்ச்சுகீசியர்கள் வந்து டச்சுக்காரர்கள் தங்களின் ஆதிக்கத்தை வந்து இழந்தனர். ஸோ ஒவ்வொருத்தவங்க வராங்க, இன்னொருத்தவங்க விட்டு கொடுத்துட்டு போயிடறாங்க, அவங்கள சமாளிக்க முடியாத மாதிரி. இப்போ டச்சுக்காரர்கள் வந்து யார்கிட்ட ஆங்கிலேயர்கிட்ட விட்டு கொடுத்தாங்களோ அந்த மாதிரி சொல்கிறாங்க. பழவேற்காட்டில் வந்து டச்சுக்காரர்கள் வந்து 1863 கெல்ட்ரியா கோட்டையை வந்து கட்டினர் அப்படிங்க. ஸோ ஏன்னா அவங்களுக்கு வந்து ஹெட்டாகவே பழவேற்காடு தான் இருந்திருக்கு. ஸோ அங்கேருந்து என்னன்னா ஒரு கெல்ட்ரியாங்கிற கோட்டையை வந்து 1613 கட்டியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. அங்கே அந்த பழவேற்காட்டில் வந்து வைரங்கள் வந்து மேற்கத்திய நாடுகளுக்கெல்லாம் வந்து ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க அப்படின்னு. அப்புறம் அவங்களோட கைப்பற்றிய கோட்டைகள் என்னென்ன பகுதிகள்லாம்னா நாகப்பட்டினம், புன்னக்காயல், பரங்கிப்பேட்டை, கடலூர் மற்றும் தேவனாம்பட்டினம் ஆகிய டச்சுக்காரர்களின் கோட்டைகள் மற்றும் கைப்பற்றப்பட்ட பகுதிகள் அப்படின்னு. ஸோ இன்ன வரை போர்ச்சுகீசியர்கள் பார்த்துருக்கோம், டச்சுக்காரர்கள் வந்து நம்ம பார்த்துருக்கோம். போர்ச்சுகீசியர்கள் வந்து ஃபர்ஸ்ட் வர்த்தக மையம் வந்து கண்ணனூரில் நிறுவியிருக்காங்க. கொச்சின் வந்து தலைநகரமாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் கோவாவுக்கு மாற்றிக்கிட்டாங்க பார்த்தோம். அடுத்து வந்து என்ன டச்சுக்காரர்கள் வந்து என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்களோட வர்த்தக மையத்தை வந்து எங்கே நிறுவியிருப்பாங்கன்னா மசூலிப்பட்டினத்தில் வந்து நிறுவியிருப்பாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் ஹெட் வந்து பழவேற்காடாக வச்சுருப்பாங்க. அடுத்து வந்து தான் வந்து அவங்க நாகப்பட்டினத்துக்கு மாற்றிருப்பாங்கன்னு பார்த்தோம். அடுத்து வந்து ஆங்கிலேயர்கள் வந்து வராங்க. ஆங்கிலேயர்களுக்கு வந்துன்னா இவங்களும் வந்துன்னா ஒரு பெர்மிஷன் கொடுக்குறாங்க. இங்கேருந்து நீங்கள் வந்து இந்தியாவுக்கு போய் வணிகம் பண்ணுங்க அப்படின்னு ஒரு பட்டயம் யார் கொடுக்குறாங்கன்னா எலிசபெத் ராணி வந்து கொடுக்குறாங்க. எப்போ அப்படின்னா 1600 டிசம்பர் 31 அன்று அந்த அனுமதி பட்டயம் வந்து வழங்குறாங்க. அப்புறம் வந்து அந்த நிறுவனம் வந்து ஒரு கவர்னர் 24 இயக்குநர்களை கொண்டிருந்தது அப்படிங்கிறாங்க. 1600 கொடுத்துட்டாலும் அவங்க எப்போ இந்தியாவுக்கு வராங்கன்னா 1808 ஜஹாங்கீர் அவைக்கு வந்து மௌலவி வில்லியம் ஹாக்கின்ஸ் வந்து வர்றாரு. ஆனால் ஃபஸ்ட்டு வரும்போதே வந்து அவர் வந்து பெர்மிஷன் வந்து கொடுக்கல. சூரத்தில் வந்து வணிக மையத்தை வந்து அமைக்கிறதுக்கு வந்து கொடுக்கல. அதுக்கப்புறம் வந்து என்ன காரணம் அப்படின்னா போர்ச்சுகீசியர்களும் வந்து அங்கே இருந்தாங்க. ஸோ அந்த போர்ச்சுகீசியர் படையை வந்து இவர் வந்து யார் ஆங்கில படையை வந்து தாக்கி காலி பண்ணதுக்கப்புறம் ஓகே இவங்க வந்து ஒரு வலிமை வாய்ந்தவங்க தான் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு வந்ததுக்கப்புறம் ஜஹாங்கீர் வந்து யாருக்கு ஆங்கிலேயர்களும் ஒரு நல்ல வலிமையான டீம் தான் அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறனால பெர்மிஷன் வந்து அப்போ தான் கொடுக்குறாரு. எப்போ 1913 தான் வந்து ஆங்கில வர்த்தக மையத்தை வந்து வச்சுக்குங்க அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாரு. ஸோ 1600 டிசம்பர் 31 தான் அனுமதி பட்டயம் வந்து எலிசபெத் ராணி வந்து கொடுக்குறாங்க. இவங்க 1208 தான் வந்து அங்கே வராங்க, இந்தியாவுக்கு வராங்க. அப்போ தான் முகலாய வம்சம் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. ஜஹாங்கீர் வந்து இருக்கார், பெர்மிஷன் வந்து கொடுக்கல. அப்போ அது யார் அப்படின்னா ஹாக்கின்ஸ் தான் வரும்போது இப்போ கொடுக்கல. அதுக்கப்புறம் 1913 வந்து சூரத்தில் வந்து வணிக மையம் வந்து வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அனுமதி கொடுக்குறாங்க.
1915 ஜஹாங்கீர் அரசவைக்கு வந்து இங்கிலாந்து மன்னர் ஜேம்ஸ் அவர்களால் தாமஸ் ரோ அனுப்பி வைக்கப்பட்டார். அவர் வந்து ஆக்ராவில் வந்து 3 ஆண்டுகள் தங்கி 3 ஆண்டுகளுக்கு இறுதியில் ஜஹாங்கீரின் இந்தியாவில் வந்து வணிகம் செய்யும் உரிமையை பெற்றார் அப்படின்னு சொல்கிறாங்க. உரிமையை பெற்ற தாமஸ் ரோ புறப்படும் ஆக்ரா, அகமதாபாத், புரோச் ஆகிய இடங்களில் வந்து வணிக மையங்களை வந்து நிறுவியிருக்காரு அப்படின்னா. ஸோ அதான் 1908 ஹாக்கின்ஸ் வந்து பெர்மிஷன் கொடுக்கல. அதுக்கப்புறம் 1913 பெர்மிஷன் கொடுத்து சூரத்தில் ஒரு வணிக மையம் அமைக்கிறாங்க. அதுக்கப்புறம் எப்போ வர்றாரு, 1915 தான் ஜேம்ஸோட உதவியோட அவரோட ஆதரவோட தாமஸ் ரோ வர்றாரு. வந்து 3 ஆண்டுகள் இருக்காரு. 3 ஆண்டுகள் இருந்தாலும் அவரோட பெர்மிஷனோட ஜஹாங்கீர் பெர்மிஷனோட ஆக்ரா, அகமதாபாத், புரோச் ஆகியங்களை வணிக மையங்களை வந்து நிறுவியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது ஈஸி தாங்க. நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சு படிச்சிங்கன்னா ஈஸி. ஒரு டென்ஷனில் மட்டும் படிச்சிங்கன்னு வச்சுங்க, ஒரு பாயிண்ட் கூட உள்ளே போகாது. ஆனால் புரிஞ்சு படிச்சிங்க செம ஈஸி. ஆங்கிலேயர்கள் வந்து தங்களது முதல் வணிக மையத்தை வந்து எங்கே நிறுவியிருக்காங்க அப்படின்னா கடற்கரையில் உள்ள மசூலிப்பட்டினத்தில் 1911 நிறுவியிருக்காங்க அப்படின்னு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 1913 தான் சூரத்தில் நிறுவியிருக்காங்க. யாரோட பெர்மிஷன்? ஜஹாங்கீர். அதுக்கு முன்னாடியே அங்கே பெர்மிஷன் கேட்டும் கொடுக்கல. எப்போ? 1908. அப்போ அதுக்கப்புறம் 1913 தான் சூரத்தில் நிறுவ முடிஞ்சிச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடியே அவங்க 1911 வந்து மசூலிப்பட்டினத்தில் வந்து நிறுவியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி மசூலிப்பட்டினம் வந்து யாரோட வணிக மையமாக இருந்திருக்குன்னு கூட நம்ம பார்த்துருக்கோம். டச்சுக்காரர்களோட முதல் வணிக மையமாக வந்து மசூலிப்பட்டினம் தான் இருந்திருக்குன்னு கூட பார்த்துருப்போம். அதே இவங்க மசூலிப்பட்டினத்தில் இவங்களை வந்து 1911 வந்து அவங்க நிறுவியிருக்காங்க அப்படின்னு. இது எங்கே இருக்குது அப்படின்னா கோல்கொண்டா அரசோட ஒரு முக்கிய துறைமுகம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மசூலிப்பட்டினம் அப்படிங்கிறது. அப்படின்னா இது வந்து இந்த மராத்தியர்கள்லாம் இருக்காங்களா அந்த ஏரியா. இதெல்லாம் மசூலிப்பட்டினத்தில் தான் நிறுவியிருக்காங்க. அப்போ 1939 ஃப்ரான்சிஸ் டே என்ற ஆங்கில வணிகருங்க. இவர் வந்து ஒரு அரசரோ ஆளுநரோ கிடையாது. வணிகர் வந்து சந்திரகிரி மன்னரான சென்னப்ப நாயக்கர் என்பவரிடம் மெட்ராஸை குத்தகைக்கு பெற்றார். அப்புறம் தான் வந்து ஜார்ஜ் கோட்டை, இப்போ இருக்க ஜார்ஜ் கோட்டை, புனித ஜார்ஜ் கோட்டை என்று அழைக்கப்படும் தனது புகழ் வாய்ந்த வணிக மையத்தை வந்து நிறுவியது வந்து ஆங்கிலேய அரசு அப்படிங்கிறாங்க. இதுதான் ஆங்கிலேயர்கள் கட்டப்பட்ட முதல் கோட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. கிழக்கு பகுதி முழுமைக்கும் இதான் வந்து ஹெட்டாகவும் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 1939 ஃப்ரான்சிஸ் டே என்ற ஆங்கில வணிகர் யார்கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க? சென்னப்ப நாயக்கர்கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. புனித ஜார்ஜ் கோட்டையை கட்டியிருக்காங்க. அதான் அவங்க கட்டின முதல் கோட்டையே அப்படிங்கிறாங்க. அடுத்து 2ஆம் இதில் 2ஆம் சார்லஸ் வருது, ஜான் வருது, ஜேம்ஸ் வருது, எல்லாம் வருது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஓன் ஹேண்ட் ரைட்டிங்கில் வந்து எழுதிக்கோங்க. அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து சென்னையை பிடிச்சிருக்காங்களா, அடுத்து இப்போ பம்பாய் பிடிச்சிருப்பாங்க, அடுத்து கல்கட்டாவுக்கு வந்து வருவாங்க. இப்படி தான் அவங்களோட வணிக மையம் வந்து இருந்திருக்கு. இங்கிலாந்து மன்னர் வந்து 2ஆம் சார்லஸ் வந்து போர்ச்சுகீசிய இளவரசி கேத்தரினை திருமணம் செய்து கொண்டார். திருமண பரிசாக பம்பாயை வந்து பெற்றார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. போர்ச்சுகீசிய மன்னரிடம் வந்து 1868 ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு ஆண்டுக்கு 10 பவுண்டுகள் குத்தகை கொடுத்து பம்பாய் தீவை வந்து 2ஆம் சார்லஸிடமிருந்து பெற்றது அப்படிங்கிறாங்க. இப்போ எப்படி சென்னையை வந்து 1939 வாங்கிட்டாங்க. வாங்கி அங்கே ஒரு கோட்டையை கட்டிட்டாங்க. எப்போ? 1639. 1268 வந்து அவங்களுக்கு வந்து பம்பாய் வந்துருச்சு. அடுத்து இப்போ கல்கட்டா 1890 சுதாநிதி என்னும் இடத்துல தான் வந்து ஜாப் சார்னாக் என்பவரால் ஒரு வர்த்தக மையம் வந்து நிறுவப்பட்டது அப்படின்னு. ஸோ வெவ்வேறு ஆட்களால் நிறுவியிருக்காங்க. ஆனால் எல்லாருமே ஆங்கிலேயர்களாம். கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணியிருக்காங்க. சென்னையிலேருந்து மும்பையிலேருந்து கல்கட்டா அப்படின்னு அவங்களோட பரப்பு வந்து விரிஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. சுதாநிதி என்னும் இடத்துல ஜாப் சார்னாக் என்பவரால் ஒரு வர்த்தக மையம் நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. சுதாநிதி காளிகட்டம் மற்றும் கோவிந்தப்பூர் ஆகிய 3 கிராமங்களின் ஜமீன்தாரி உரிமையை 1898 கிழக்கிந்திய கம்பெனி பெற்றது. இந்த 3 கிராமங்களில் தான் பின்னாடி ஒரு கல்கத்தா நகரமாக மாறியிருக்கு. எந்த 3 கிராமம்? சுதாநிதி, காளிகட்டம், கோவிந்தப்பூர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஜமீன்தாரி உரிமையை வாங்கி அப்படியே அதை ஒரு கல்கத்தா நகரமாக மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 1896 சுதாநிதி வந்து ஒரு வலுவான கோட்டை வந்து கட்டப்பட்டது. அந்த இடத்துல சுதாநுதியில் ஒரு கோட்டை வந்து கட்டப்பட்டது. 1896 தான் இங்கே கோட்டை கட்டினாலும் 1700 தான் வந்து பேர் வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு வில்லியம் கோட்டை அப்படிங்கிற மாதிரி. ஸோ டேவிட் கோட்டைங்கிறது கடலூர், வில்லியம் கோட்டைங்கிறது கல்கட்டாவில் இருக்குது.
அந்த நான் என்ன சொன்னேன், அந்த டேவிட் கோட்டை 1290 கட்டியிருக்காங்க. அதுலேருந்து ஒரு 10 வருஷம் கழித்து கல்கட்டாவில் கட்டியிருக்காங்க வில்லியம் கோட்டை. 1757 பிளாசி போர், 1764 பக்சார் போருக்கு பிறகு ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஒரு அரசியல் சக்தியாக வந்து மாறியது அப்படிங்கிறாங்க. கம்பெனி 1858 வரை ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் கீழ் ஆட்சியில் வந்து இருந்தது அப்படின்னு. அதான் அதுக்கப்புறம் தான் ஒரு 1857 தான் பெரிய இந்திய விடுதலை போர் நடக்கும்ல, அது வரையும் உள்ளது சொல்லியிருக்காங்க. 1858 பிறகு இந்திய ஆங்கில அரசின் கீழ் ஆங்கில அரசின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது. இது வந்து ஐஎன்எம்ல தெளிவாக சொல்லியிருப்பாங்க. இது நம்ம அதை அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பார்ப்போம். இதாங்க ஆங்கிலேயர்கள் வந்து ஃபஸ்ட்டு 1600 தான் பெர்மிஷன் வாங்குறாங்க எலிசபெத் ராணிகிட்டேருந்து. 1808 தான் வந்துன்னா ஜஹாங்கீர்கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்டு வில்லியம் ஹாக்கின்ஸ் வராரு, கிடைக்க மாட்டேங்குது. 1813 அவங்க வலிமையை நிரூபித்ததுக்கப்புறம் 1813 வந்து ஜஹாங்கீர் பெர்மிஷன் கொடுக்குறாரு. இவங்க சூரத் நகரில் தான் வந்து வணிக மையத்தை வந்து அமைச்சுக்கிறாங்க. இவங்க வந்து அடுத்து வந்து என்னென்னா இவருக்கு அப்புறம் வந்து தாமஸ் ரோ வர்றாரு. 1815 வந்து வராரு. அவரும் வந்து 3 இடங்களில் வந்து வணிக மையங்கள்லாம் அமைக்கிறாரு. அகமதாபாத், ஆக்ரா, புரோச் ஆகிய இடங்களெல்லாம். அடுத்து வந்துன்னா இப்போ 1613 சூரத்தில் வச்சாலும் அதுக்கு முன்னாடி மசூலிப்பட்டினத்தில் வந்து 1811 வந்து வணிக மையத்தை வந்து அமைச்சறாங்க அப்படிங்கிறாங்க. 1839 வந்து டெல்லிங்கிறேன் சென்னையை வந்து பிரான்சிஸ் டேங்கிற வணிகர் வந்து சென்னப்ப நாயக்கர்கிட்டேருந்து வாங்கி ஜார்ஜ் கோட்டையை வந்து ஆங்கில அரசு வந்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வந்து கட்டுறாங்க. ஜார்ஜ் கோட்டை அதுதான் அவங்க கட்டின முதல் கோட்டைன்னு கூட வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன அதுதான் வந்து அந்த தென்னிந்திய பகுதிகளுக்கு ஒரு ஹெட்டாக கூட இருந்திருக்கு வாணிகம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து வில்லியம் கோட்டை வந்து கட்டுறாங்க எங்கே அப்படின்னா கல்கட்டாவில் 1700. இது எந்த இடத்துல இருக்குன்னா சுதாநுதிங்கிற இடத்துல தான் இருக்குது. 1896 கட்டிடுறாங்க. பட் பேர் வைக்கிறது வந்து 1700 தான் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. பிளாசி போர் 1757 நடக்குது. பக்சா போர் 1764 வந்து நடக்குது. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியோட கீழே இருந்த இந்தியா வந்து என்ன நேரடி ஆங்கில அரசு கட்டுப்பாட்டில் எப்போ வருதுன்னா ஆஃப்டர் 1858 அப்புறம் வருது அப்படிங்கிற மாதிரி. ஃபைனலாக வந்து டேனியர்கள் வந்து ஃப்ரெஞ்சுக்காரர்களும் வராங்க. டேனியர் நம்ம எப்படி வந்து போர்ச்சுகீசியனா போர்ச்சுகல்னு சொல்கிறோமோ, அடுத்து யார் டச்சுக்காரர்கள் வந்து நெதர்லாந்து, ஆங்கிலேயர்கள் வந்து யார் இங்கிலாந்து. இப்போ டேனியர்கள் யாருன்னா டென்மார்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 4ஆம் கிறிஸ்டியன் 1602 வந்து யார் டச்சுக்காரர்கள் வந்து வருவாங்க. 1600 யார் வர்றாங்க, ஆங்கிலேயர்கள் வந்து வருவாங்க. அது மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து என்ன டேனியர்கள் வந்து என்ன 1616 நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா காலவரிசைப்படுத்த சொல்லுவாங்க, அதுக்காக நான் அதை 1816 மார்ச் 17 ஒரு பட்டயத்தை வெளியிட்டு டேனிஸ் வந்து கிழக்கிந்திய நிறுவனத்தை வந்து உருவாக்கினார் அப்படிங்கிறாங்க. 1820 தரங்கம்பாடி, 1676 வந்து செராம்பூர் ஆகிய இடங்கள்லேருந்து குடியேற்றங்களில் வந்து நிறுவனாங்க. பார்த்துக்குங்க. தரங்கம்பாடி டேனியர்கள் வந்து 1820 தரங்கம்பாடி, 1276 செராம்பூர் இடங்களில் நிறுவனர். செராம்பூர் வந்து டேனியர்களின் வந்து இந்தியா தலையண இடமாக வந்து மாறியது அப்படிங்கிறாங்க. டேனியர் அவங்கள பற்றின டீட்டெயில் அதிகம் கொடுக்கல. டேனியர்கள் வந்து இந்தியாவில் தங்களை பலப்படுத்தி கொள்ள தவறிவிட்டனர் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவங்க ஆங்கிலேயர்கள் வந்து அவ்வளோ பலமாக இருந்திருக்காங்க, அவங்க அடுத்தவங்களை வந்து விடலை அப்படிங்கிறதான் உண்மை. 1945 டேனியர்கள் வந்து இந்தியாவில் இருந்த தங்கள் குடியேற்றங்கள் அனைத்தையும் ஆங்கில அரசுக்கு விற்றனர். தான் இப்போ டேனியர்கள் வந்து 1916 வராங்க. அவங்க டென்மார்க்கை சேர்ந்தவங்களாக இருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து அவங்களோட வணிக மையத்தை வந்து எங்கே நிறுவுறாங்கன்னா தரங்கம்பாடியில் வந்து நிறுவுறாங்க. அதுக்கப்புறம் செராம்பூரில் வந்து நிறுவுறாங்க. அந்த செராம்பூர் தான் அவங்களுக்கு ஹெட்டாக மாறுது. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து அவங்க 1945 விட்டு ஆங்கிலேயர்கிட்ட விற்றுட்டு போயிடறாங்க. தரங்கம்பாடி வந்து டேனியர்கள் வந்து என்னென்ன சொல்கிறாங்கன்னா டானஸ்பர்க் அப்படிங்கிற மாதிரி அழைக்கிறாங்க. சீகன் பால்கு என்பவரை டென்மார்க்கின் அரசர் வந்து இந்தியாவிற்கு வந்து நம்ம சீகன் பால்கு கூட படிச்சிருக்கோம். தரங்கம்பாடியில் வந்து ஒரு அச்சுக்கூடத்தை வந்து நிறுவனார் அப்படின்னு கூட வந்து பார்த்துருக்கோம்ல. அதான் இது சீகன் பால்கு என்பவர் வந்து யார் அனுப்பியிருக்காங்கன்னா டென்மார்க்கின் அரசர் வந்து இந்தியாவிற்கு வந்து அனுப்பியிருக்கார் அப்படிங்கிறாங்க. அவர் வந்து தரங்கம்பாடியில் வந்து ஒரு அச்சுக்கூடத்தை வந்து நிறுவனார் அப்படின்னு. அடுத்து ஃப்ரெஞ்சுக்காரர்களை இதோட முடியுது. இந்த ஃப்ரெஞ்சுக்காரர்களை பார்த்துட்டோம்னா இந்த லெசன் வந்து ஓவர். ஃப்ரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் வந்து மன்னர் 14ஆம் லூயின் அமைச்சர் எப்போ முடியலை. 6ஆம் ஜானு 7ஆம் எட்வர்டு இந்த ஃப்ரெஞ்சுக்காரர்களையும் தொடர்ந்து பாருங்கள். ஃப்ரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் மன்னர் 14ஆம் லூயின் அமைச்சரான கால்பர்ட் என்பவரால் 1264 வந்து உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க.
எப்போ உருவாக்கியிருக்காங்க? 1616 டேனியர்கள், ஃப்ரெஞ்சுக்காரர்கள் வந்து 1264. கொஞ்சம் இயர் டிஃப்ரென்ஸை பார்த்துக்கிட்டிங்கன்னா கூட எக்ஸாக்ட் இயர் கேட்கலனாலும் உங்களால் மேனேஜ் பண்ணிக்க முடியும், பார்த்துக்குங்க. 1667 வந்து ஃப்ரான்காய்ஸ் கரோன் தலைமையின் கீழ் ஒரு குழு இந்தியாவிற்கு பயணம் மேற்கொண்டது அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு ஒரு நிறுவனம் அமைக்கிறது 64. அவங்க அந்த குழு எப்போ இந்தியாவுக்கு வருது அப்படின்னா 67 வருது. ஒரு 3 வருஷம் கழித்து தான் வருது. இந்தியாவிற்கு வருகை தந்த ஐரோப்பிய நாடுகளில் கடைசியான ஐரோப்பிய அரசு வந்து ஃப்ரெஞ்சுக்காரர்கள் தானே. அவங்களோட இது வந்து என்ன, ஃப்ரான்ஸு. இந்தியாவின் முதல் ஃப்ரெஞ்சு வணிக மையத்தை வந்து கரோன் என்பவர் வந்து சூரத் நகரில் தான் வந்து நிறுவியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் எது ஃபஸ்ட்டு வணிக மையம்னு நோட் பண்ணிக்கோங்க. இவங்களுக்கு வந்து வணிக மையம் வந்து ஃபஸ்ட்டு வந்து சூரத் ஃப்ரெஞ்சுக்காரர்களுக்கு வந்து இருந்திருக்கு. 1859 மார்க்கரா என்பவர் வந்து கோல்கொண்டா சுல்தானின் அனுமதி பெற்று பிரான்சின் 2வது வர்த்தக மையத்தை வந்து மசூலிப்பட்டினத்தில் வந்து நிறுவியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது அப்படியே உல்ட்டாவாக எடுத்துக்கோங்க. ஆங்கிலேயர்கள் வந்து ஃபஸ்ட்டு வணிக மையத்தை மசூலிப்பட்டினத்தில் தான் நிறுவியிருப்பாங்க 1211. 1213 சூரத்தில் நிறுவியிருப்பாங்க. இவங்க அப்படியே உல்ட்டா, இவங்க ஃபஸ்ட்டு சூரத்தில், அடுத்து மசூலிப்பட்டினத்தில் வந்திருக்காங்க. அப்படி நோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதில் வந்து என்ன, 1742 ஃப்ரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி ஆளுநராக வந்து டியூப்ளே என்பவர் வந்து நியமனம் செய்யப்பட்டார் அப்படிங்கிறாங்க. இந்த டியூப்ளே காலகட்டத்தில் தான் ஆனந்தரங்கர் வந்து இருந்து நாட்குறிப்பு வந்து எழுதியிருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இதை வச்சு தான் இந்தியாவுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் உள்ள தொடர்புகளை வந்து அறிந்து கொள்ள முடியுது அப்படிம்பாங்க. 1742 ஃப்ரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி ஆளுநராக ஜோசப் ஃப்ராங்காய்ஸ் டியூப்ளே என்பவர் வந்து நியமனம் செய்யப்பட்டார். அவரது நியமனத்தின் மூலம் பிரெஞ்சு அதிகாரம் மேலும் பலப்படுத்தப்பட்டது. அவருக்கு பின் பாண்டிச்சேரியின் பிரெஞ்சு ஆளுநராக டுமாஸ் அனுப்பப்பட்டார். டியூப்ளேக்கு அப்புறம் வந்து டுமாஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து இவங்க ஃபஸ்ட்டு எப்போ வந்திருக்காங்க, 1964 தான் ஒரு நிறுவனம் ஃப்ரான்ஸில் வந்து நிறுவியிருக்காங்க. அதுலேருந்து ஒரு 3 வருஷம் கழித்து தான் வந்து 3 வருஷம் கழித்து தான் அவங்க வந்து இந்தியாவுக்கே வந்து வந்திருப்பாங்க. அது 69 தான் இல்லை ஃபஸ்ட் வணிக மையத்தில் வந்து சூரத்தில், அதுக்கப்புறம் வந்து மசூலிப்பட்டினத்தில் வந்து நிறுவியிருப்பாங்கன்னு பார்த்தோம். அடுத்து என்னென்னா 42 தான் வந்து டியூப்ளே வந்து ஆளுநராக இருக்கார். அவருக்கு அப்புறம் வந்து டுமாஸ் வந்திருப்பாங்க அப்படின்னு பார்க்குறோம். தூர கிழக்கு நாடுகளுடன் வணிகம் செய்யும் நோக்கில் 1931 ஜோதன்பர்க் என்பவர் ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனியை நிறுவினார் அப்படிங்கிறாங்க. டச்சு கிழக்கிந்திய கம்பெனி மற்றும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் வெற்றி ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனியின் தோற்றத்திற்கு வந்து ஊக்குவிப்பாக வந்து இருந்தது அப்படின்னு. ஸோ அப்போ வந்து இவங்கெல்லாம் வந்தாங்க. அப்போ வந்து ஸ்வீடன்லேயும் ஒரு கிழக்கிந்திய கம்பெனி நிறுவி வந்திருக்காங்க 1731. பட் ஆனால் அவங்களோட இது வந்து பங்களிப்பு வந்து அதிகமாக இல்லைங்கிறதுனால அவங்களை பற்றின டீட்டெயில் இதில் இல்லை. ஸோ ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனின்னு வந்திருக்கு எப்போனா 1731 நோட் பண்ணிக்கோங்க. இதோட முடிவுரை பார்த்துங்க. போர்ச்சுகீசியர்கள் டச்சுக்காரர்களால் முறியடிக்கப்பட்ட பின் டச்சுக்காரர்களால் முறியடிக்கப்பட்ட பின் ஆங்கிலேயர்களால் டச்சுக்காரர்கள் வெளியேற்றப்பட்டதை வந்து அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பிரெஞ்சுக்காரர்கள் வர்த்தகம், அரசியல் ஆதிக்க போட்டியில் ஆங்கிலேயரை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. பிரெஞ்சுக்காரர்கள் வர்த்தகத்தை புறக்கணித்து இந்தியா மற்றும் பிற ஐரோப்பிய நாடுகளுடன் போரில் ஈடுபட்டனர் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க. அதான் நம்ம நிறைய பார்த்தோம். அதான் சொல்லியிருந்தாங்க. இந்த மீள் பார்வை பார்த்துங்க. தமிழ்நாடு ஆவண காப்பகம் எங்கே இருக்குன்னு பார்த்தோம், டெல்லியில் இருக்குன்னு பார்த்தோம். தேசிய ஆவண காப்பகம் தான் டெல்லி. தமிழ்நாடு ஆவண காப்பகம் வந்து என்ன அப்படின்னா சென்னையில் வந்து இருக்குது. அது வந்து சென்னை பதிவாளர் அலுவலகங்கிறாங்க. போர்ச்சுகீசிய இளவரசர் ஹென்றி தான் வந்து மாலுமி ஹென்றி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ ஃப்ரான்சிஸ் டி அல்மைடா தான் நீலநீர் கொள்கையை வந்து ஃபாலோ பண்ணியிருப்பார். முகலாய பேரரசர் ஜஹாங்கீர் வந்து சூரத்தில் வந்து வர்த்தக மையம் அமைக்க வந்து 1513 அனுமதி கொடுத்துப்பார். யாருக்கு? வில்லியம் ஹாக்கின்ஸ்க்கு கொடுத்துப்பார். 1515 தான் சர் தாமஸ் ரோ வருவாங்க. பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி 1564 கால்பர்ட் என்பவரால் வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு வந்து பார்த்துருக்கோம். அதான் 64 உருவாக்குனாலும் அவங்க 3 வருஷம் கழித்து 67 தான் இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க கூட நம்ம பார்த்தோம்ல. பாண்டிச்சேரி பிரான்சின் மிக முக்கிய மற்றும் வளமான குடியேற்றங்களாக விளங்கியது. அதன் பாண்டிச்சேரி வந்து ஃப்ரான்ஸுக்கு விளங்கியிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப முக்கியமான லெசன். நம்ம திருப்பினா நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது கண்டிப்பாக குழப்பம் தான் வந்து செய்யும். பாருங்கள், படிங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பி அதையே பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பெரிய விஷயமாகவே தெரியாது. ஃபஸ்ட்டு வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு நல்லா வந்து ட்ரை பண்ணி உங்களுக்கு புரிய வச்சுருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன்.
நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து யார் யார் வந்தாங்க, அவங்க ஃபஸ்ட்டு வணிக மையம் வந்து என்ன, அவங்களோட ஹெட்டு என்னவாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் எங்கே ஹெட்டாக மாற்றினாங்க, அந்த இயர் எந்தெந்த இயரில் இவங்க வந்தாங்கன்னு நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டிங்கனாவே ஈஸியாக இதை முடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.